ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆராவில் ஹெல்த் மிக்ஸ் auravil.in வெப்சைட்ல இருந்து வாங்கலாம். எலெக்ஷன் வந்துட்டாலே தமிழ்நாட்டில் எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரே நம்பர் 234. அதாவது 234 தொகுதிகள் இருக்கு இல்லையா? ஏன் எக்ஸாக்டாக 234 தொகுதிகள் இருக்கணும்? அப்போ அதுக்கு பின்னாடி உள்ள ரீசன் என்ன? தொங்கு சட்டமன்றம் அப்படின்னு சொல்கிறாங்களே, அப்படின்னா என்ன? அதே மாதிரி கொரடான்னு சொல்கிறாங்களே, அப்படின்னா யார்? இப்படி தமிழ்நாடு சட்டமன்றம் பற்றின மொத்த விஷயத்தையும் சுருக்கமாகவும் சீக்கிரமாகவும் பார்த்துடலாம். ஸோ வீடியோ மட்டும் முழுசாக பார்த்துருங்க. இதே மாதிரி எலெக்ஷன் வீடியோஸும் நிறையா போட போகிறோம். என்ன நடந்தாலும் சரி, இந்த அரசியலோட ஆழத்தை பார்க்காம நான் விட மாட்டேன்டா. ஓகே, இப்போ பார்லிமெண்ட்டில் வந்து ராஜ்யசபா லோக்சபா அப்படின்னு இருக்கிற மாதிரியே தமிழ்நாடு சட்டமன்றத்திலையும் 1935 இருந்தே லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, அதாவது சட்டமன்றம், அப்புறம் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், அதாவது சட்ட மேலவை அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. இந்த சட்ட மேலவை அப்படிங்கிறது ராஜ்யசபா மாதிரி தான். சட்ட மேலவை உறுப்பினரோட பதவிக்காலம் 6 ஆண்டுகளாக இருந்துச்சு. இவங்க என்னன்னா ஒரு மசோதா வருதுன்னா அது சம்மந்தமான ஆலோசனைகள் கொடுப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் 1986 எம்ஜிஆர் அவர்கள் பீரியடில் வந்து இந்த சட்ட மேலவை வந்து ரத்து பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ இருந்து இப்போ வரைக்கும் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, அதாவது தமிழ்நாடு சட்டமன்றம் மட்டும்தான் இருக்குது. ஆனால் ஆந்திரா, கர்நாடகா, பீகார், மகாராஷ்டிரா இந்த மாதிரி சில ஸ்டேட்டில் மட்டும் இன்னும் சட்ட மேலவை வந்து இருக்குது. இப்போ இருக்கிறது தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 16வது சட்டமன்றம், அடுத்து வரப்போகிறது 17வது சட்டமன்றம். பொதுவாக அசம்பிளியை வருஷத்துக்கு 2 தடவையாக கூட்டி ஆகணும். ஆனால் வருஷத்துக்கு 3 தடவை கூட்டுறாங்க. எப்பப்போ அப்படின்னா வருஷத்தோட முதல் தடவை கூட்டுவாங்க, அதுக்கப்புறம் பட்ஜெட் தாக்கல் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் மழைக்கால கூட்டத்தொடர் நவம்பர் டிசம்பரில் வந்து கூட்டுவாங்க. இப்போ எலெக்ஷன் நடக்கிற வருஷம் மட்டும் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் முடிஞ்சு புது கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் சட்டசபையை வந்து கூட்டுவாங்க. இப்போ இதை வந்து கவர்னர் எப்பெல்லாம் உரையாற்றுவார்னா வருஷத்தோட முதல் கூட்டத்தொடர்லையும், அதுக்கப்புறம் எலெக்ஷன் முடிஞ்சு புது கவர்மெண்ட் வந்து சட்டசபை கூட்டுறாங்களா அப்பையும் வந்து கவர்னர் வந்து உரையாற்றுவார். ஸோ சட்டப்பேரவைங்கிறது சட்டம் இயற்றும் பேரவை. அதாவது கவர்மெண்ட் வந்து ஒரு மசோதா கொண்டு வந்து பெரும்பாலான எம்எல்ஏக்களோட ஆதரவு பெற்று அதை வந்து ஆளுநருக்கு அனுப்பிச்சு வைப்பாங்க. ஆளுநர் கையெழுத்து போடுவார், அது வந்து சட்டமாக மாறும். ஆனால் மாநில பட்டியலில் உள்ள துறைகளுக்கு மட்டும்தான் மாநில அரசால் சட்டம் இயற்ற முடியும். மத்திய பட்டியலில் உள்ள துறைகளுக்கு மத்திய அரசால் சட்டம் இயற்ற முடியும். பொதுப்பட்டியலில் உள்ள துறைகளுக்கு மாநில அரசு மத்திய அரசு ரெண்டுமே ஏற்றிக்கலாம். ஆனால் மத்திய அரசு இயற்ற சட்டம் தான் வந்து பொதுப்பட்டியலில் உள்ள துறைகளுக்கு வந்து பவராக இருக்கும். இப்போ எத்தனை எம்எல்ஏக்கள் இருந்தால் சட்டமன்றத்தை கூட்டுவாங்க அப்படின்னா 234 எம்எல்ஏக்களில் 10%, அதாவது 24 எம்எல்ஏக்களாவது இருந்தால் மட்டும் தான் சட்டமன்றத்தை கூட்டுவாங்க. அப்படி சட்டமன்றம் கூடுறப்பெல்லாம் காலையில் 10 மணிலேருந்து மதியம் 2 மணி வரைக்கும் நடக்கும். தேவைப்பட்ட அந்த டைம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. இப்படி சட்டமன்றத்தில் பார்த்தீங்கன்னா தலைவர்னு சொல்லி சபாநாயகர், அப்புறம் துணை சபாநாயகர், அப்புறம் கவர்னர், சிஎம், எதிர்க்கட்சி தலைவர், கொறடா அப்படின்னு சொல்லி 234 எம்எல்ஏக்கள் இருப்பாங்க. இந்த கொறடானா யாருன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த கவர்னர், சிஎம், எம்எல்ஏ, சபாநாயகர் இவங்களை பற்றிலாம் இன்னொரு வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். கொறடா பற்றி இப்போ பார்த்துடலாம். கொறடா அப்படின்னா சவுண்ட் ஆஃப் கொறடா அப்படின்னு கிடையாது. சட்டமன்றத்தில் ஒவ்வொரு கட்சி சார்பாகவும் அவங்களோட எம்எல்ஏக்களை கட்டுப்படுத்துறதுக்குன்னு சொல்லி கொறடா ஒருத்தர்னு சொல்லி இருப்பார். அவங்களோட வேலை என்ன, இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு ஸ்கூலில் வந்து பசங்க வந்து ஸ்போர்ட்ஸ் காம்படிஷனுக்கு வெளியில் போகிறாங்க அப்படின்னா அந்த பசங்க கூட அந்த ஸ்கூலோட பிடி மாஸ்டர் சேர்ந்து போவார். ஏன்னா அந்த பசங்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, கைட் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி தான் சட்டமன்றத்திலையும் ஒவ்வொரு கட்சி சார்பாக அந்த கட்சி எம்எல்ஏக்களை கட்டுப்படுத்துறது, கண்ட்ரோல் பண்ணுறதுக்குன்னு சொல்லி ஒரு கொறடான்னு சொல்லி அந்த கட்சிக்குள்ளேயே ஒருத்தங்க இருப்பாங்க. இப்போ என்னென்னா ஒரு மசோதா வருது, அந்த மசோதாவோட நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத வந்து அந்த கட்சி எம்எல்ஏக்களுக்கு அந்த கொறடா சொல்லுவார். அந்த மசோதா நிலைப்பாட்டுக்கு ஆதரவு, அந்த கட்சியோட நிலைப்பாட்டுக்கு ஆதரவாக அந்த எம்எல்ஏக்களை வந்து ஆதரவளிக்க சொல்லுவார். அதே மாதிரி சட்டப்பேரவை எப்பெல்லாம் கூடுது அப்படிங்கிறத தெரியப்படுத்தி அந்த சட்டப்பேரவையில் அவங்கள வந்து பங்கேற்க வைப்பார். ஸோ இதுதான் வந்து ஒரு கொறடாவோட வேலை. இப்படி ஒவ்வொரு கட்சிக்கும் கொறடாவும் துணை கொறடாவும் இருப்பாங்க. கொறடா, துணை கொறடா யார் அப்படிங்கிறத அந்த கட்சி தான் முடிவு பண்ணிப்பாங்க. இப்போ ஒரு கொறடா உத்தரவை மீறி ஒரு எம்எல்ஏ செயல்படுறாரு அப்படின்னா ஒரு மசோதா சம்பந்தமாக அந்த கட்சியோட நிலைப்பாட்டுக்கு எதிராக அந்த எம்எல்ஏ, அந்த கட்சியோட எம்எல்ஏ வந்து வாக்களிக்கிறாரு அப்படின்னா அந்த கொறடா வந்து கட்சி தாவல் தடை சட்டப்படி அந்த எம்எல்ஏ வந்து கட்சியை விட்டு நீக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த கட்சி தாவல் தடை சட்டம் பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அப்புறம் சட்டமன்றத்தில் நடக்கிற ஒரு முக்கியமான விஷயம் தான் 0 ஹவர், அதாவது கேள்வி நேரம்னு ஒன்று இருக்கும். அதில் வந்து எம்எல்ஏக்கள் வந்து கேள்வி வைப்பாங்க, அதுக்கு அந்த துறை சார்ந்த அமைச்சர்கள் வந்து பதில் சொல்லுவாங்க. இது முடிஞ்சதுக்கப்புறம் நடக்கிறது தான் 0 ஹவர். இந்த 0 ஹவரில் ஒரு எம்எல்ஏ வந்து மக்கள் சார்ந்த அந்த தொகுதி சார்ந்த முக்கியமான அவசரமான ஒரு பொது பிரச்சனை சார்ந்த ஒரு கேள்வி எழுப்புவார். ஆனால் அப்படி கேள்வி எழுப்புறதுக்கு முன்னக்கூடிய சபாநாயகர்கிட்ட பர்மிஷன் வாங்கியிருக்கணும். இது அங்கே உள்ள 234 எம்எல்ஏக்களுக்கும் பொருந்தும். சரி, ஏன் தமிழ்நாட்டில் கரெக்டாக 234 தொகுதிகள் இருக்குது? அது எப்போ இருந்து 234 இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு குட்டி ஸ்டோரியே இருக்குது. 1952 நடந்த முதல் பொதுத் தேர்தலில் மெட்ராஸ் மாகாணத்தில் 309 சட்டமன்ற தொகுதிகள் இருந்துச்சு. அப்புறம் 1956 மொழிவாரி மாநிலங்களாக பிரிக்கப்பட்டதுக்கப்புறம் அது வந்து 231 தொகுதிகளாக மாறுச்சு. அதுக்கப்புறம் 1961 மக்கள் தொகை கணக்கெடுக்க அப்புறம் 206 சட்டமன்ற தொகுதியில் மாறுது. அப்படி மக்கள் தொகை கணக்கெடுக்க அப்புறம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா டீலிமிட்டேஷன் கமிஷன் சொல்லி வைக்கிறாங்க. அது தொகுதி மறுவரை ஆணையம் சொல்லி ஒன்று வைக்கிறாங்க. அவங்க வந்து ஒவ்வொரு மாநிலத்திலையும் சட்டமன்ற தொகுதியில், நாடாளுமன்ற தொகுதியில் ஃபிக்ஸ் பண்ணுறது அவங்களோட வேலை. அப்படி அவங்க பண்ணும்போது அப்போ தமிழ்நாட்டுக்கு லோக்சபா சீட்டுன்னு பார்த்தீங்கன்னா 41 39 அவங்க குறைக்கிறாங்க. ஆனால் அப்போ உள்ள ரூல்ஸ் படி ஒரு மாநிலத்துக்கு 5 சட்டமன்ற தொகுதி சேர்ந்தது தான் ஒரு நாடாளுமன்ற தொகுதி. அப்போ ஏற்கனவே 41 39 குறைச்சிட்டாங்க. அப்போ 39 × 5 பார்த்தீங்கன்னா 195 சீட்டு ஒரு தமிழ்நாட்டுக்கு. ஆனால் ஏற்கனவே அப்போ 206 சட்டமன்ற தொகுதி இருந்துச்சு. அப்போ அப்படி மாற்றினாங்கன்னா 11 சீட்டு வந்து கம்மியாகும். அப்போ இப்படி பண்ணும்போது மாநிலத்தில் வந்து ஒரு நிர்வாக சிக்கலை குறைக்கும், மக்கள் பிரதிநிதித்துவத்தை கம்மி பண்ணும். ஒரு கட்சிக்குன்னு பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி 100க்குள்ளே தான் இருக்கும். அப்படிங்கிறனால அந்த சிக்கல்கள்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக அந்த ஆணையை வந்து தமிழ்நாட்டுக்குன்னு சொல்லி ஸ்பெஷலாக ஒரு ஃபார்முலா கொண்டு வராங்க. அதாவது 5 சட்டமன்ற தொகுதி சேர்ந்தது ஒரு பாராளுமன்ற தொகுதி கிடையாது, தமிழ்நாட்டில் 6 சட்டமன்ற தொகுதி சேர்ந்தது தான் ஒரு பாராளுமன்ற தொகுதி அப்படின்னு சொல்லி மாற்றுறாங்க. அப்போ 39 × 6 பார்த்தீங்கன்னா 234 வருது. ஸோ இப்படி தான் 234 தொகுதி வந்து வந்துச்சு.
இருந்துச்சு. இது வந்து 1967 எலெக்ஷன்லேருந்து இப்போ வரைக்கும் நடைமுறையில் இருக்குது. இந்த 234 தொகுதிகளில் 44 எஸ்சி தனி தொகுதியும் 2 எஸ்டி தனி தொகுதியும் சேர்த்து மொத்தம் 46 தனி தொகுதிகள் இருக்குது. இந்த தனி தொகுதினா என்ன, பொது தொகுதினா என்ன அப்படிங்கிறத நம்ம இன்னொரு வீடியோவில் தான் சொல்லணும். ஏன்னா ஒவ்வொன்றிலே அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இப்போ 234 தொகுதிகளில் யாருக்கு மெஜாரிட்டி 118 சீட் வின் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து ஆட்சி அமைப்பாங்க. இப்போ யாருக்குமே மெஜாரிட்டி 118 சீட்டு கிடைக்கல அப்படின்னா அதை வந்து தொங்கு சட்டமன்றம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சமயங்களில் வந்து கூட்டணி ஆட்சி அமையும். இப்போ இந்த மெஜாரிட்டி கிடைக்காத சமயத்தில் யார் வந்து அதிக சீட் வின் பண்ணியிருக்காங்களோ அவங்கள வந்து கவர்னர் ஆட்சி அமைக்க கூப்பிடுவார். ஆனால் அவங்க வந்து மெஜாரிட்டிக்கு தேவையான சீட்டு கிடைக்கிறதுக்கு கூட்டணி கட்சிகளோட அழைச்சி பெரும்பான்மையை நிரூபித்து அதுக்கப்புறம் கவர்னர் வந்து அவங்களுக்கு வந்து பதவி பிரமாணம் பண்ணி வைப்பார். இப்போ மெஜாரிட்டியே கிடைக்காத சமயத்தில் யார் கூடயும் கூட்டணி வைக்காத சமயத்தில் என்ன ஆகும் அப்படின்னா அந்த மாதிரி சமயங்களில் ஆர்டிகல் 356 படி ஜனாதிபதி ஆட்சி அமலுக்கு வந்துடும். இல்லை அப்படின்னா அசம்பிளியை கலைச்சிட்டு இன்னொரு தடவை எலெக்ஷன் நடத்துவாங்க. ஆனால் அப்படி நடக்கிறதுக்கு பெரும்பாலும் வாய்ப்பே இல்லை. யார் கூடயாவது கூட்டணி அமைச்சு பெரும்பான்மையை நிரூபித்து ஆட்சி அமைச்சிருவாங்க. இப்போ நீங்கள் மெஜாரிட்டியோட வின் பண்ணாலும் சரி, இல்லை கூட்டணி கட்சிகளோட சேர்த்து நீங்கள் மெஜாரிட்டியை நிரூபித்தாலும் சரி, அந்த 5 வருஷத்தில் உங்களுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் பெரும்பான்மையை நிரூபிச்சே ஆகணும். அப்படி நிரூபிக்கலைன்னா அந்த ஆட்சியை கலைச்சிருவாங்க. விதி எண் 110 கீழ் முதலமைச்சர் அறிவிப்பு, விதி எண் 110 கீழ் முதலமைச்சர் அறிவிப்பு அப்படின்னு சொல்லி இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து அடிக்கடி நியூஸில் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. அது தமிழ்நாடு அசம்பிளி லெஜிஸ்லேட்டிவ் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது. அதில் ரூல் நம்பர் 110 தான் அந்த ஒரு விஷயம். அதுபடி என்னென்னா சட்டமன்றத்தில் ஒரு முதலமைச்சர் வந்து எந்த ஒரு திட்டத்தையும் இல்லை ஒரு மினிஸ்டர் வந்து எந்த ஒரு திட்டத்தையும் எந்த ஒரு அறிவிப்பையும் வந்து எந்த ஒரு கேள்வியும் எந்த ஒரு விவாதமும் இல்லாமல் கொண்டு வந்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விதி எண் 110 அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த விதி எண் 110 கீழே அந்த மாதிரி நிறைய திட்டங்களை அறிவித்து கொண்டு வந்திருக்காங்க. சட்டமன்றத்தில் நடக்கிற இன்னொரு முக்கியமான விஷயம் தான் மானிய கோரிக்கை. இது வந்து ஒவ்வொரு வருஷமும் பட்ஜெட் தாக்கல் பண்ணுறப்ப நடக்கும். இந்த வருஷம் எலெக்ஷன் நடக்கிறதுனால இந்த பிப்ரவரி வந்து இடைக்கால பட்ஜெட் தான் தாக்கல் பண்ணியிருக்காங்க. அப்புறம் எலெக்ஷன் முடிஞ்சு புது கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் தான் அடுத்த மார்ச் வரைக்கும் உண்டான முழு பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ணுவாங்க. அப்படி பட்ஜெட் தாக்கல் பண்ணுறப்போ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் இந்த நிதியாண்டுக்கு தேவையான ஃபண்ட் எவ்வளோ எதுக்கு அப்படிங்கிற கோரிக்கையை முன் வைப்பாங்க. அது சார்ந்த விவாதம் நடக்கும். மினிஸ்டர்ஸ் வந்து பதில் சொல்லுவாங்க. இப்போ வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இவ்வளோ ஃபண்ட்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி கம்மி பண்ண சொல்லிட்டாங்க அப்படின்னா கம்மியாக தான் கொடுப்பாங்க. அதை தான் கட் மோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எதிர்க்கட்சிகள் சட்டமன்றத்தில் ஒரு ஆயுதமாக யூஸ் பண்ணுவாங்க. இப்படி தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 35-36 டிபார்ட்மெண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி அத்தனை டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரே நாளில் வாக்கெடுப்பு நடத்தி விவாதம் நடத்தி நிறைவேற்ற முடியாது. அதனால் விவாதிக்கப்படாமல் இருக்கிற டிபார்ட்மெண்ட்ஸோட அந்த மானிய கோரிக்கைகள்லாம் ஒரே நாளில் அறிவித்து வாக்கெடுப்பு நடத்தி அந்த மானிய கோரிக்கைகள்லாம் நிறைவேற்றிடுவாங்க. இதைத்தான் குளோட்டின்னு சொல்லுவாங்க. இப்படி சட்டமன்றத்தில் எம்எல்ஏ, மினிஸ்டர், சிஎம், சபாநாயகர்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்குமே ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து நிறையா இருக்குது. அதுக்காகவே ஒவ்வொரு எம்எல்ஏக்கும் ஒரு ஹேண்ட் புக் கொடுத்துருவாங்க சட்டமன்றத்தில் எப்படிலாம் நடந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அந்த ஹேண்ட் புக்கை கூட நீங்கள் assembly.tn.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் நீங்களே கூட டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். அசம்பிளி பற்றின மொத்த டீட்டெயில்ஸும் அந்த வெப்சைட்லேயே நீங்கள் கூட தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் அசம்பிளி பற்றின சுருக்கமான விஷயங்கள். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் இந்த அடிப்படையான விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் கூட போதும். இதே மாதிரி எலெக்ஷன் வீடியோ நிறையா போட போகிறோம், அடுத்தடுத்து போட போகிறோம். ஸோ நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். வீடியோ முழுசாக பாருங்கள். இதை நாங்கள் மக்களுக்கு சொல்கிறதுக்கு காரணமே வந்து மக்கள் வந்து எலெக்ஷன் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். வாக்காளர் கல்வி, வாக்காளர் கல்விங்கிறது ரொம்ப முக்கியம். அரசியல் கல்விங்கிறது மக்களுக்கு ரொம்ப முக்கியம். அதை மக்களுக்கு எஜுகேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் எலெக்ஷன் பற்றி நிறைய வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். இனிமேல் போட போகிறோம். ஸோ அதை வீடியோ முழுசாக பாருங்கள். எல்லாருக்கும் அனுப்பி தெரியப்படுத்துங்க. இந்த மாதிரி எலெக்ஷன் டைமில் அவங்க தெரிஞ்சுக்கிட்டா தான் உண்டு. மற்ற டைமில் அவங்க பார்ப்பாங்களான்னு தெரியாது. அதனால் எல்லாருக்கும் அனுப்பி தெரியப்படுத்துங்க. வாக்களிப்பதே நம் கடமை, வாக்களிப்பதே நம் பெருமை. சுத்தி வளைச்சு பேச விரும்பல. எதிர்க்கட்சிக்காரரை பார்த்து கேட்கிறேன், அரசியல் நடத்துறியா, அராஜகம் நடத்துறியா?